கோயம்புத்தூர் அப்படின்னால நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பஞ்சு மில், மோட்ரு, பவுண்ட்ரி இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில வந்து இந்த தொழில்கள் தான் கோயம்புத்தூர வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து கோயம்புத்தூர் பூராமே இந்த தொழில்கள் தாங்க இருந்ததுங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு தொழில் நகரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதோட இன்னொரு பேரும் இருக்கு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குதுங்க. இப்போ வரையும் அந்த பேர் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கோயம்புத்தூர் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அத விட பல மடங்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர பொறுத்தளவு நெறையா கம்பெனிகள் வந்து இப்போ உள்ள வந்துருச்சு. இதுபோக முக்கியமா பங்கு வகிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஐடி துறை. இந்த ஐடி துறை தான் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல வந்து அதிகப்படியா இருக்குதுங்க. எங்க பார்த்தாலும் ஐடி கம்பெனி தான் இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, வளர்ச்சி அடைஞ்ச நகரங்கள் மாரி கோயம்புத்தூர்லயும் வந்து கூட்ட நெரிசல் அதிகரிச்சிருக்கு. எந்த சாலையில பார்த்தாலும் காலை, மாலை கூட்டம் அதிகரிச்சிருக்குதுங்க. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹோட்டல்கள். கோயம்புத்தூர பொறுத்தளவு நெறைய ஹோட்டல் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியா மால்கள். சொல்ல வேண்டியதே இல்ல. ஏகப்பட்ட மால்கள், ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாரி நெறைய வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு மால் ஒண்ணு புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவினாஷி ரோட்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, 9 ஏக்கர்ல 10,00,000 சதுர அடியில வந்து அமைச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாலுக்கு பேரு ஃபீனிக்ஸ். இந்த மால் வந்து மிகப்பெரிய மால் அப்படிங்கிறாங்க. இது வந்ததுன்னா இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மக்கள் வந்து இன்னும் பலவிதமான சௌகரியங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுபோக இன்னொரு விஷயம் வந்து கோயம்புத்தூர் வரப்போகுதுங்க. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில குறிச்சிக்கு பக்கத்தில சிட்கோன்னு ஒரு இடம் இருக்கு. இங்க வந்து 8,500 சதுர அடியில இது நகை தொழில்நுட்ப பூங்கா, உற்பத்தி பூங்கா வந்து அமைக்க போறாங்க. அதுவும் வந்துருச்சுன்னா, கோவையோட வளர்ச்சி வந்து பல மடங்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, கோவை மக்களுக்கு வந்து ஒரு குறை ஒண்ணு இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கு அம்சங்கிறது வந்து கோயம்புத்தூர்ல கிடையவே கிடையாது. அந்த பொழுதுபோக்கு அம்சத்துக்கு வந்து ஒரு விஷயம் இருந்தது கோயம்புத்தூர்ல. அதாவது வன உயிரியல் பூங்கா அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அது இப்போது இல்ல. அதாவது அத வந்து கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு பகுதியில இத அமைச்சு குடுத்தாங்கன்னா, இன்னும் கோவை மக்களோட சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம நம்பலாம்.